So, we will structure the subject JDO. Okay. And again, this is an open demo for every student. Okay, you can watch the demo. So, once again, I will check the audio and video clarity. Yes. Check. Check. Yes, I think the audio is good to go. Yes. Yes, very good evening to all. Yes, very good evening to all. Second join pananga, we can start. Very good evening, Gangadurai. Very good evening, Marti. Yes. Good evening all. So warm welcome and yes, we can start. Let them join. Yes, good evening, Soumya. Fine. Lazania. So, structure எங்கேருந்து படிக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க சரியா. ஸோ JDOக்குன்னு ஒரு வீடியோஸ் போடல. ஸ்டார்ட் ஃப்ரம் தி டிஃப்ளெக்ஷன் மொமெண்டேரியா மெத்தட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த டிஃப்ளெக்ஷன் மட்டும் படிங்க சரியா. டிஃப்ளெக்ஷன் அப்புறம் கான்ஜுகேட் பீம், நெக்ஸ்ட் வந்து மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட், இது மட்டும் படிங்க. இதுதான் நம்ம JDO சிலபஸில் இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வேணாம். ட்ரஸ்ஸில் வந்து அந்த ரூல்ஸ் ஃபார் ஃபைண்டிங் தி ஜீரோ ஃபோர்ஸ் அது மட்டும் படிங்க. ஓகே, ஃபார் JDO. ஓகே, JDOக்கு அது மட்டும் படித்தா போதும். ஓகே, that is how it works. Fine. Let's listen here. So I can start our session. Okay, so let them join. So our session start பண்ணலாம். Okay, this was one doubt asked by our student சரியா. So we'll start with that. So நம்ம ஸ்டூடெண்ட் தான் டவுட் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, ஓகே, ஒரு கேண்டிலிவர் இருக்கு சரியா. ஸோ her doubt is, சார் கேண்டிலிவர் இருக்கு, ஸோ இங்கே லோடு இருக்குது, பாயிண்ட் லோடு, பட் ஏன் இங்கே ஃப்ரீ ஹேண்ட்லேருந்து மொமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஹேர் டவுட் இஸ், மொமெண்டேரியா மெத்தடில் மொமெண்ட் எடுக்கிறப்ப ஏன் சார் ஃப்ரீ ஹேண்ட் எடுக்கிறீங்க, ஃபிக்ஸ்ட் ஹேண்ட்லேருந்து எடுக்கக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கலாம் சரியா. டெஃபினெட்லி யூ கேன் டேக் மொமெண்ட் ஃப்ரம் தி ஃபிக்ஸ்ட் ஹேண்ட் ஆல்சோ சரியா. ஸோ அப்போ ஃபிக்ஸ்டு பீமில் எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும், ஹவு மெனி ரியாக்ஷன் வில் டெவலப் இன் கேஸ் ஆஃப் ஃபிக்ஸ்டு பீம்? ஒன் வெர்டிக்கல் ரியாக்ஷன் VA and then one moment, கரெக்டாக. ஸோ ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் ஒரு மொமெண்ட் டெவலப் ஆகும், கரெக்டாக. ஸோ இங்கேருந்து எடுக்கலாம். இப்போ என்ன பண்ணுங்க, அப்ளை சமேஷன் ஆஃப் மொமெண்ட் அபவுட் A is equal to 0. ஸோ அப்போ அந்த W into Lன்றது என்ன, திஸ் வில் ப்ரொடியூஸ் கிளாக் வைஸ், ஸோ ப்ளஸ் WL. ஸோ அந்த MAன்றது என்ன, ஆன்டி கிளாக் வைஸ், ஸோ the minus MA is equal to 0. அப்போ what is moment about A? That is given by WL சரியா. ஸோ அப்போ MAவே என்னதான், WL. நீங்கள் இங்கே செக்ஷன் பாஸ் பண்ணிவிட்டு சரியா. ஸோ இதான் ஃபிக்ஸ்டு சப்போர்ட். இங்கே செக்ஷன் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று லெஃப்ட் பார்க்கணும் இல்லை ரைட்டு பார்க்கணும் சரியா. லெஃப்ட் பார்த்தீங்கன்னா இதை மறந்துடணும், லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் WL தான், ரைட் சைடில் பார்த்தாலும் WL தான். புரிஞ்சுதா? இஸ் இட் கிளியர்? திஸ் வாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டவுட். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தாலும் அதே தான் WL பாருங்கள், ரைட் சைடில் பார்த்தாலும் அதே தான் WL. ஓகே, ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் தி டவுட் ஆஸ்ட் பை அவர் ஸ்டூடெண்ட் சரியா. ஸோ எங்கேருந்து போட்டாலும் ஒரே மொமெண்ட் தான் வரும், பட் இங்கேருந்து மொமெண்ட் போட்டிங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் வந்துடும் சரியா. ஸோ அதனால தான் நான் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்லேருந்து மொமெண்ட் கேல்குலேட் பண்ணலை. ஓகே, ஐ ஹோப் யூ காட் திஸ் ரைட். நெக்ஸ்ட் போகலாம். வில் மூவ் டு த நெக்ஸ்ட் டவுட். ஓகே ஃபைன், லிசன் ஹியர். Yes, good evening Jaga. So இது வந்து this was a doubt asked by one more student சரியா. So என்ன டவுட் அப்படின்னா, so look at the question. So இந்த மாதிரி ஒரு கேண்டிலிவர், ப்ராப்பர் கேண்டிலிவர் பீம் இருக்கு சரியா. ஸோ ரியாக்ஷன், வெர்டிக்கல் ரியாக்ஷன் இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. the span is 3L divided by 4. okay, again here the span is, good evening Priya, and the span is L by 4 சரியா. ஸோ
இந்த இடத்துல ஒரு லோட் ஆக்ட் ஆகுது, W என்ற ஒரு லோட் ஆக்ட் ஆகுது, பட் we need to find the prop reaction. Prop reaction வந்து இங்க ஆக்ட் ஆகுது, கரெக்ட்டா? This is a very peculiar sum, சரியா? It's a very good sum also. இப்போ என்ன பண்ணோம் அப்படினா இங்க நம்ம compatibility தான் யூஸ் பண்ண போறோம், பட் இந்த பீம் எப்படி பிரிக்கிறேன்னு பாருங்க. சூப்பர்பொசிஷன் படி. So W என்ற லோட் ஆக்ட் ஆகுது, சரியா? So W என்ற லோட் ஆக்ட் ஆகுது. What is the span? Span is L plus எப்படி பிரிக்கலாம் அது? Span is L, கரெக்ட்டா? W and the span is L plus, so இங்க VB act ஆகுது. So this is how we can split the beam, correct? Yes, this will be useful for AE, சரியா? say AE இல்ல TRB எழுதிங்கன்னா கண்டிப்பா அது கேட்பாங்க, சரியா? definitely this will be helpful, this knowledge will be helpful, சரியா? okay, definitely this will be helpful for you, okay? காசி கண்டிப்பா அந்த knowledge வந்து உங்களுக்கு ஹெல்ப் ஆகும், சரியா? இப்போ இந்த இடத்துல தான் என்ன, ஸோ அட் திஸ் பாயிண்ட், ஸோ அப்போ சப்போர்ட்ல தான் டிஃப்ளெக்ஷன் 0, கரெக்டா? ஸோ இங்கேயும் காம்பேட்டபிலிட்டி கண்டிஷன் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஆனால் எந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்போர்ட் பியில் தான் டிஃப்ளெக்ஷன் அட் பி இஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா இங்கே தான் டிஃப்ளெக்ஷன் பி 0. அப்போனா இந்த லோட்னால வர டிஃப்ளெக்ஷன் அட் பாயிண்ட் பி, சரியா? பாயிண்ட் பியில் பி கேர்ஃபுல், ஓகே? ஸோ அப்போ பாயிண்ட் பியில் தான் என்ன நெட் டிஃப்ளெக்ஷன் 0. அப்போ இந்த பாயிண்ட் லோட்னால பாயிண்ட் பியில் வர டிஃப்ளெக்ஷன் மைனஸ் the VB நால பாயிண்ட் B ல வர டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிக்கணும். So first let us try to find the deflection at this point B due to load W. சார் ஏன் சார் இங்க கண்டுபிடிக்கிறீங்க? ஏன்னா இந்த இடத்துல நெட் டிஃப்ளெக்ஷன் 0, இதுதான் சப்போர்ட், கரெக்ட்டா? ஸோ அப்போ இங்கே தான் என்ன பண்ணணும், நம்ம காம்பேட்டபிலிட்டி கண்டிஷன் வந்து இந்த இடத்துல தான் அப்ளை பண்ணணும். அப்போ நம்ம டிஃப்ளெக்ஷனை Bன்ற பாயிண்ட்ல தான் கண்டுபிடிக்கணும், ஓகே? we need to find the deflection at point B. ஏன்னா காம்பேட்டபிலிட்டி கண்டிஷனை சப்போர்ட்ல தான் அப்ளை பண்ண முடியும், ஏன்னா சப்போர்ட்ல தான் என்ன டெல்டா பி 0. அப்போ அந்த பாயிண்ட்ல என்ன பண்ணுங்க, டிஃப்ளெக்ஷனை கண்டுபிடிங்க. ஸோ ஃபைண்ட் தி டிஃப்ளெக்ஷன் அட் பாயிண்ட் பி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பிட் அப் எடுக்கிறேன், இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். லிசனியா, வெரி இம்பார்ட்டன்ட். லிசன் ஹியர். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அந்த அப்பர் பார்ட் பாருங்க. So load இங்கே ஆக்ட் ஆகுது, but we need to find the deflection at point B. So 3L by 4 L by 4, கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், டிஃப்ளெக்ஷன் வேணும், டெல்டா B வேணும். ஸோ டிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா கேண்டிலீவருக்கு எது வந்து பெஸ்ட் சூட்டபிள் மெத்தட்? which is the best suitable method for cantilever for finding the deflection? சொல்லுங்க. டிஃப்ளெக்ஷனுக்கு பெஸ்ட் சூட்டபிள் மெத்தட் எது கேண்டிலீவருக்கு? for cantilever being moment area method, correcta? MAM. so அப்ப deflection வேணும் அப்படினா deflection is given by AX bar divided by EI, சரியா? so இப்ப first bending moment diagram வரீங்க. what is the bending moment diagram? so if you draw the bending moment diagram, that is WL, correcta? so W into L, இங்க W என்ற load act ஆகுது, இதுதான் beam, so span வந்து L, okay? if you pass a section here, what is the moment? Moment is right side clockwise WL, அப்போ hogging, correct? so hogging. so what is the bending moment diagram? so bending moment diagram வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி linear, சரியா? so இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், we need to calculate the deflection about this point, deflection about this point B. அப்போ என்ன பண்ணுங்க, அந்த B வரைக்கும் இருக்க லேமினாவை கட் பண்ணுங்க, சரியா? ஏன்னா நான் இங்கே டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்க போறேன், இந்த எண்ட்ல கிடையாது. we are going to trying to find the deflection at this point, சரியா? அப்ப இந்த லேமினாவோட ஷேப் என்ன, இந்த லேமினா தனியா கட் பண்ணிடுங்க. what is the shape of this lamina? respond. the lamina, what is the geometry shown in the figure? what is the shape of the lamina? சொல்லுங்க. இது வரைக்கும் கட் பண்ணணும், சரியா? ஏன்னா இங்க தான் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறேன். சோ எது வரைக்கும் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறீங்களோ அதோட கட் பண்ணிங்க. ட்ரெபீசியம், கரெக்ட்டா? So let us find the what? Deflection. So what is the area of trapezium?
height by 2 h by 2 into a plus b. Okay, sum of parallel sides divided by 2 into height. Correct? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சரியா, ஸோ இப்போ இந்த ஹைட் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? பட் இந்த ஹைட் தெரியும். அதுக்கு என்ன பண்ணணும்? we should use the principle of what? Principle of similar triangle. சரியா? similar triangle principle யூஸ் பண்ண போகிறேன். அப்போ இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா WL. this is for the distance of L. சரியா? அப்போ இந்த இடத்துல L by 4ல இந்த ஹைட் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். கரெக்டா? ஸோ the distance of L by 4, what is the height? Again this concept will be useful. சரியா? ஸோ எந்த சப்ஜெக்ட்னாலும் இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ WLன்றது ஆர்டினேட் வந்து that is for the length of L. கரெக்டா? ஸோ அப்போ WL is for the total distance L, that is equal to what is the vertical ordinate? So y ன்னு வச்சுக்கிறேன். So y is for the distance, that is equal to y divided by, எப்போதும் ஆரிஜின்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? always you should start from the origin. okay, ஸோ அப்போ WLன்ற டிஸ்டன்ஸ் வந்து Lக்கு, அதே மாதிரி yன்ற டிஸ்டன்ஸ் வந்து yன்ற வெர்டிக்கல் ஆர்டினேட் வந்து எவ்வளோ தூரத்துக்கு? that is for L by 4. கரெக்டா? ஸோ y by L by 4. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா L அடிச்சிட்டிங்கன்னா what is the value of y? what is the vertical ordinate? so y is equal to WL by 4. சரியா? இது வந்து லீனியர் வேரியேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த பிரின்சிபல் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து we can use only for linear variation. அப்போ இந்த கோஆர்டினேட்டோட வேல்யூ என்ன? WL by 4. any doubt in this response? ஏதாவது டவுட் இருக்கா? any doubts? இந்த வெர்டிக்கல் ஆர்டினேட் கண்டுபிடிச்சல ஏதாவது டவுட் இருக்கா? the value of this vertical ordinate is given by WL by 4. respond everyone. make it faster. Priya, any doubt until this? Priya, Jaga, புரிஞ்சுதா? any doubts? thumbs up போடுங்க. yes, fine. இப்போ இதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன, அந்த ஷேப் மட்டும் போங்க. ஓகே, ஸோ லெட் அஸ் டேக் தட் ஷேப் அண்ட் அனலைஸ் தி ஷேப். ஓகே, மேக்ஸிமம் கேட்கக்கூடிய கொஸ்டின் மொமெண்ட் ஏரியா மெத்தடில் இதுதான். ஓகே, ஸோ இஃப் யூ நோ திஸ் யூ கேன் அட்டன் எனி கொஸ்டின். அப்போ இது என்ன? WL by 4. ஸோ வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம்? சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் இன்டு h by 2. ஸோ இந்த பேரலல் சைடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் பேரலல் சைட். ஸோ WL by 4 தான் பேரலல் சைட். தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏரியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஏரியா என்ன? இந்த சம் ஆஃப் பேரலல் சைடு. இதுதான் பேரலல் சைடு. இது ஒரு சைடு, அப்புறம் இது ஒரு சைடு. ஸோ வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் பேரலல் சைடு? WL பிளஸ் WL டிவைடட் பை 4 டிவைடட் பை 2. சரியா? பேரலல் சைடு, ஆவரேஜ் ஆஃப் பேரலல் சைடு. ஓகே, ஆவரேஜ் ஆஃப் பேரலல் சைடு into height. so what is the height or length of the trapezium? what is the length? 3L by 4. 3L by 4. சரியா? ஸோ 3L by 4 தான் என்ன? height or length of the trapezium. இப்போ ஏரியா தனியாக கண்டுபிடிச்சிடலாம். சரியா? that will be easier for calculation. அப்போ ஏரியா என்ன? ஏரியா ஆஃப் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4. ஸோ 4WL plus WL divided by 4 divided by 2 into 3L by 4. correct? into 3L by 4. that is equal to what? so this 4யும் 1யும் கூட்டுங்க 5. 5 by 4 into 2 5 WL by 8. okay, so area is equal to what? area is equal to WL plus WL by 4 divided by 2 into h. h ன்றது என்ன? height. இந்த trapezium ஓட length 3L by 4. ஓகேவா? so 5WL by 8 into 3L by 4, that is equal to 5WL square by 5 into 3 எவ்வளோ? 15. கரெக்டா? so 15WL square by 32. is it clear? ஏன் ஏரியா இது வரைக்கும் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஏன்னா நான் இந்த பாயிண்ட்ல டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறேன். ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் த டிஃப்ளெக்ஷன் அபவுட் திஸ் பாயிண்ட். ஸோ அப்போ அது வரைக்கும் என்ன ஷேப் இருக்கோ அதுக்கான ஏரியா தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா டிஃப்ளெக்ஷன்றது என்ன? ஏரியா ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் இன்டு எக்ஸ் பார் டிவைடட் பை இஐ. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்க இதை தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, வி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் அண்ட் வி ஷுட் எண்ட் அட் வேர் வி வாண்ட் த பெண்டிங் மூமெண்ட். இஸ் இட் கிளியர்? So any doubt in area calculation? So what is the area of the bending moment diagram? 15 WL square by 32. புரிஞ்சுதா? Any doubt on this?
Any doubt in area of bending moment diagram? Respond. Head doubts irukka? Respond, make it faster. Is it clear? Any doubts? Yes. இப்போ என்ன பண்ணலாம், next x bar calculate பண்ணலாம். Okay, let us calculate the value of x bar. Okay, so what is deflection? Area into x bar divided by EA, correct? So A into x bar divided by EA. இப்போ x bar என்றது என்னன்னா, இதுதான் ஷேப். இந்த ஷேப்பை தனியா வரையறேன், சரியா? ஸோ x bar என்ன, x bar அப்படின்றது என்னன்னா, இதுதான் பாயிண்ட் B. x bar என்றது என்ன, இந்த ஷேப்போட CGல இருந்து நம்ம எந்த பாயிண்ட்ல டிஃப்ளெக்ஷன் வேணுமோ, சரியா, where we need to find the deflection, அதுதான் x bar, கரெக்டா? அப்ப எனக்கு டிஃப்ளெக்ஷன் எங்க வேணும், B ன்ற பாயிண்ட்ல வேணும், CG வந்து இங்க ஆக்ட் ஆக போகுது. ஸோ இதுதான் என்ன, x bar. ஸோ அப்போ அந்த x bar எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வெரி இம்பார்ட்டன்ட், லிசனியா. ஸோ இப்போ இங்கேருந்து இந்த சைடுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம், கரெக்டாக? அப்போ என்ன பண்ணணும்னா, the formula is very important. Take down the formula. So centroid is given by, CG is given by, x bar is equal to h by 3 into a plus 2b divided by a plus b. So this is the CG of trapezium. So இப்போ trapeziumக்கு CG கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா, இது சென்டர் ஆஃப் ப்ரெஷர்லையும் யூஸ் ஆகும், சரியா? சென்டர் ஆஃப் ப்ரெஷர் இன் ரீடைனிங் வால் நிறைய இடத்துல அந்த ஃபார்முலா யூஸ் ஆகும். ஸோ அப்போ ட்ரெபீசியம்க்கு சிஜி கண்டுபிடிக்கணும்னா ஹைட் டிவைடட் பை 3 இன்டூ ஏ பிளஸ் 2b டிவைடட் பை ஏ பிளஸ் பி. இப்போ பின்றது எதுனா, இப்போ இந்த சைடில் நீங்கள் சிஜி கண்டுபிடிக்கிறீங்கன்னா திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் பி. ஐ கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ இங்கே சிஜி வேணும்னா ஆப்போசிட் சைடில் இருக்கிறது தான் பி. ஐ கெட்டிங் மை பாயிண்ட்? அதே இங்கே சிஜி வேணும்னா எது பி, விச் இஸ் பி. If you want to find the CG here, what is the B value? B value will be changed. Be careful. That is the mathematics. Again I will repeat. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன், கேளுங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, ஒருவேளை எனக்கு இப்போ எக்ஸ் பார் எங்க வேணும், இதுதான் சிஜி, இந்த சிஜில இருந்து இந்த சைடில் வேணும், கரெக்டா? இதுதான் எக்ஸ் பார். ஏன்னா நான் இங்கே தான் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறேன். ஸோ இப்படி கண்டுபிடிக்கிறச்ச எந்த சைட்ல இருந்து வருதோ அதுக்கு ஆப்போசிட் சைடு தான் பி. ஓகே, ஸோ திஸ் வில் பி த வேல்யூ ஆஃப் பி அண்ட் திஸ் வில் பி த வேல்யூ ஆஃப் ஏ, சரியா? இதுவே இப்போ சிஜி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கண்டுபிடிக்கல, பட் நோ தி கான்செப்ட், ஓகேவா? ஸோ இதுதான் சிஜி. ஓகே, இதுதான் சிஜி. நான் இப்போ எக்ஸ் பார் இங்கே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா பியோட கோஆர்டினேட் எங்க, இதுதான் பியோட கோஆர்டினேட், இது ஏ. ஓகே, ஆர் கெட்டிங் மை பாயிண்ட்? ஸோ எங்கேருந்து எங்கே கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல பி வரும். அப்போ இந்த கேஸ்க்கு வாட் இஸ் த வேல்யூ? ஸோ திஸ் இஸ் த ட்ரெபீசியம். ஓகே, அண்ட் திஸ் இஸ் சிஜி. வாட் இஸ் த ஏ வேல்யூ? ஏ வேல்யூ வந்து, ஸோ அப்போ நான் இங்கே கால்குலேட் பண்ணுறேன். அப்போ இந்த சைடில் இருக்கிறது என்ன, பி. திஸ் இஸ் ஏ. ஸோ வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஏ? டபிள்யூ எல் பை 4. வாட் இஸ் வேல்யூ ஆஃப் பி? டபிள்யூ இன்டூ எல். வாட் இஸ் வேல்யூ ஆஃப் ஹெச்? ஹெச் இஸ் கிவன் பை 3 எல் பை 4. புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் வேல்யூ ஆஃப் ஏ, திஸ் இஸ் வேல்யூ ஆஃப் பி அண்ட் திஸ் இஸ் வேல்யூ ஆஃப் ஹெச். நவ் சப்ஸ்டிட்யூட் இன் திஸ் எக்ஸ்பிரஷன் டு கெட் தி வாட், எக்ஸ் பாருக்கு இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் எக்ஸ் பார்? So x bar is given by h by 3. So what is the height or length? Height is given by 3l by 4, correct? Height is given by 3l by 4. So 3l by 4 divided by 3 into what is the value of a? A value is w l by 4, correct? Plus 2 times b. B yoda value wl. So appo enna varum? So that is equal to w L by 4 plus 2 times W L. Okay, so A plus 2B divided by A plus B. So WL by 4 plus WL. Any doubt in this? Respond. Doubt irukka? Any doubt in this CG calculation? Solve panna X bar vandrum. Any doubts? Make it faster. Yes. We solve பண்ணுங்க. So இப்போ என்ன வரும்? So I'll get x bar is equal to, so 9l divided by, so the 3 மேலே போச்சுன்னா 9l divided by 4. இதுக்கு LCM எடுத்தனா என்ன, 4 2s are 8, சரியா? அப்போ divided by 4, 8 plus 1 9 wl by 4 divided by 4 is the LCM.
5WL divided by 4. Correct? So 4 and 4 cancel ஆயிடும், இதுவும் cancel ஆயிடும். Correct? So what is the value of what is this value? So I will get x bar is equal to, what is the value of x bar? X bar value enna varudhu? That is equal to 9 by what is the value? Solunga. Be careful, be careful. This 9 கிடையாது. We did one mistake here. Sir, என்ன சார் mistake அப்படினு பாத்தீங்கன்னா, இது கரெக்ட். இது வந்து LCM எடுத்தீங்கன்னா 4, இது 8 ஆயிடும். So 8 plus 1 9. So இது 4 is the LCM. So 4 plus 1 5. பட் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டோம். என்னன்னா இது 3/1. கரெக்ட்டா? So அப்ப சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 3L/4 into 1/3 வரும். Be careful. Into 1/3. அப்ப அடிச்சீங்கன்னா என்ன வரும்? 9 வராது. L/4 வரும். Okay, be careful. So divided by 3/1. கரெக்ட்டா? அப்ப அடிச்சீங்கன்னா என்ன வரும்? L/4. So what is the value? So L/4 into 9/5. So this is the value of x bar. Any doubt on this? Any doubt in the value of x bar? X bar ஏதாவது doubt இருக்கா? L/4 into 9/5. This is the value of x bar. X bar ஏதாவது doubt இருக்கா? Make it faster. சொல்லுங்க. Respond. இதுதான் x bar. பிரியா புரிஞ்சுதா உங்களுக்கு? Any doubt in x bar? Fine. So இப்போ என்ன பண்ணுங்க? Consolidate and put this in the deflection expression. So deflection expressionல போடுங்க. So what is the value of deflection? What is the value of deflection? So deflection is given by A into x bar divided by EI. சரியா? So இதுதான் அந்த படத்தை வரைஞ்சிடுறேன். So trapezium, இங்கே WL, இங்கே WL/4. So இதோட CD கண்டுபிடிக்கிறோம். இந்த பாயிண்ட்ல டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறேன், டெல்டா B. So இது x bar. So what is the value of area? So area value is 15W L² by 32 into what is the value of x bar? 9/5 into L/4 divided by EI. Correct? So what is the downward deflection? Downward deflection at point B is given by, இது அப்படியே வச்சுக்கோங்க, இதையும் மல்டிப்ளை பண்ண வேணாம், 15 into 9 into WL/3 divided by 32 into 20 EI. Correct? Any doubt in this? Respond. இது அப்படியே வச்சுக்கோங்க, மல்டிப்ளை பண்ண வேணாம். Any doubt in this? So this is the downward deflection due to what? Downward deflection at point B due to point load at free end. புரியுதா? So இந்த இடத்துல நான் free endல load தரதுனால deflection at B எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, this is the deflection at B. Is it clear? So இந்த இடத்துல load தரதுனால point B ல என்ன deflection பார்த்தா, this is the deflection at point B. Okay? Now, so இப்போ அடுத்த பார்ட் போலாம். Now we will move to the next part. So ஒரு பகுதி தான் முடிஞ்சிருக்கு, அடுத்த பகுதி இப்போ சால்வ் பண்ணலாம். Okay? So what is the next part? So downward deflection. கரெக்ட்டா? நோட் பண்ணீங்களா? This is downward deflection. Okay? Then what is upward deflection? Upward deflection என்ன? So இதுதான் VB. கரெக்ட்டா? So VB இது வந்து 3L/4 VB and this is 3L/4. Now answer me. So இந்த மாதிரி VB இது L அப்படினா, what is the deflection? What is the delta B? சொல்லுங்க. இந்த மாதிரி இருக்கு அப்படினா, what is the deflection? VB into L cube divided by 3A. கரெக்ட்டா? This is cantilever subjected to what? Point load at the free end with span L க்கு what is the expression? இது ஏற்கனவே நம்ம போட்டுருக்கோம். கரெக்ட்டா? VB into L cube divided by 3A. கரெக்ட்டா? Respond here. This is the expression, right? இதான் நம்ம எக்ஸ்பிரஷன்.
this is the fourth sum. So இந்த மாதிரி இருந்துச்சுன்னா this is the expression, right? So ஒரு cantileverல அதே மாதிரி இங்கேயும் அதே தான், but instead of L substitute L tends to what? L க்கு பதிலா என்ன பண்ணணும்? Substitute L is equal to 3L by 4. ஏன்னா இங்க L க்கு பதிலா இங்க என்ன இருக்கு? Instead of L what is there? 3L by 4 இருக்கு. அப்ப அதே ஃபார்முலா தான், பட் ஆனா L க்கு பதிலா என்ன இருக்கு? 3L by 4 இருக்கு. ஓகே, so deflection at B is equal to VB into 3L by 4 the whole cube divided by 3 times EI. Is it clear? புரிஞ்சுதா? So what is delta B? So delta B is given by delta B upward direction. So delta B in upward direction is given by, so 3 cube பண்ணீங்கன்னா 27 L power 3 divided by 64 into 3 EI. So this is the down upward deflection due to vertical reaction, due to prop reaction. புரிஞ்சுதா? Any doubt on this? So this is the upward reaction, upward deflection due to prop reaction. Is it clear? Respond. புரிஞ்சுதா? Is it clear? அவ்வளவுதான் முடிஞ்சது. Now if we equate we will get the answer. Yes. Is it clear? That's it. Is it clear? புரிஞ்சுதா? Any doubt until this? Respond. Any doubt இருக்கா? Yes. That's it. Now consolidate, we'll get the answer. Okay. So what is the answer? So yes. So what is the diagram? This is diagram. Correct? This is B, this is VB, this is W. சரியா? So first என்ன பண்ணோம்? So W நால இந்த point B ல என்ன கண்டுபிடிச்சோம்? delta B in downward direction. B ல downward deflection calculate பண்ண. அடுத்து என்ன பண்ண? அதே point B ல இந்த VB நால upward deflection calculate பண்ண. Now what is the concept? At point B, at support B, the net deflection is 0. So net deflection is 0 at support B. That's a compatibility condition. Net deflection at support B is equal to 0. So what is that? So delta B downward minus delta B upward is equal to 0. So what is the value of delta B downward? Say me the value. 15 into 9 W L cube divided by 32 into 20 EI. Is it clear? Is it correct? Correct? So now minus what is deflection upward? 27 VB into L cube divided by 64 into 3 times EI. Correct? So இப்போ என்ன பண்ணுங்க? Simplify this equation. So this is equal to 0. This is equal to 0. So அப்போ இந்த சைடு கொண்டு வாங்க. So என்ன வரும்? So 15 into 9 into WL cube divided by 32 into 20 times EI is equal to 27 into VB into L cube divided by 64 into 3 times EI. So இப்போ cancel பண்ணுங்க. 1s are 2s are 1s are 10s are. Correcta? So again 1s are 9s are. So 9s are 9s are. So EA cancel ஆயிடும். L cube cancel ஆயிடும். அப்போ VB is equal to 15 by 10 into what? VB is equal to என்ன இருக்கு? VB is equal to 15 by 10 into W. So 5 3s are 5 2s are. So what is the prop reaction? Prop reaction is given by VB is equal to 3 times W divided by 2. TRB ல கேட்பாங்க. சரியா? TRB gate. A ல கூட கேட்க மாட்டாங்க. This question you can expect in TRB and gate. Is it clear? Respond. புரிஞ்சுதா? Is it clear? Everyone got this concept? எல்லாருக்கும் புரிஞ்சுதா?
Yes. Next sum polama. Shall we move to next problem? Yes, thank you Jaga, thank you for your compliment. Yes, now we'll move to the next problem. TRB la கேட்பாங்க. இந்த கேள்வி வந்து எங்க வரும்னா டைரக்டா TRB ல வரும். சரியா? We can expect this in TRB. சரியா? Not for JDO or AE. Okay. Now we'll move to the next concept. Listen here, very important. அடுத்த கேள்வி போலாம். I'll clear that doubt later. சரியா? Ping me in Telegram. I'll ping that doubt later. Different use பண்ணனும். Continuous beam use பண்ணலாம். But அது different use பண்ணனும். சரியா? That is not required actually. Continuous beam வந்து வேற மெத்தட் வச்சு போடலாம். நமக்கு மேம் தேவைப்படாது. ஓகே, மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு போடலாம். ஃபைன் இல்லையா? சோ அடுத்த கேள்வி, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் இருக்கு. சரியா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு பாத்தீங்கன்னா ஒரு UDL கொடுக்குறேன். It is subjected to UDL throughout the span. Okay, UDL throughout the span, and the intensity of the UDL is given by W kilonewton per meter. இதோட ஸ்பான் வந்து பாத்தீங்கன்னா L. The span is given by L. இந்த சப்போர்ட் A நேம் பண்றேன், இத B ன்னு நேம் பண்றேன். ஓகே, so அப்ப simply supported beam க்கு which is the best method? இப்போ என்ன பண்ணனும்னா we need to calculate the deflection at point C or maximum deflection. சரியா? அதே மாதிரி theta at A and theta at B கண்டுபிடிக்கணும். சரியா? so simply supported beam க்கு best suited method எது? What is the best suitable method for simply supported beam? Respond. What is the best suitable method for simply supported beam? சொல்லுங்க. simply supported beam க்கு best suited method எது? சொல்லி கொடுத்தல. MDM. simply supported beam, fixed beam, எல்லா beam-க்கு இது conjugate beam method. Be careful. conjugate beam method. so first இத conjugate beam-ஆ மாத்துங்க. சரியா? so conjugate beam-ஆ மாத்தணும்னா இது point A, இது point B. கரெக்ட்டா? so இப்ப conjugate beam-ஆ மாறறப்ப hinged support என்ன ஆகும்? hinged-ஆவே மாறிடும். roller support என்ன ஆயிடும்? roller-ஆவே மாறிடும். so this is the conjugate beam. அடுத்து என்ன? so loading diagram என்ன? what is the loading diagram on this conjugate beam? so conjugate beam la loading diagram என்ன? what is the loading diagram on this conjugate beam? Respond. conjugate beam loading diagram என்னப்பா சொல்லுங்க. what is the loading diagram? what is the loading diagram on conjugate beam? same கிடையாது. எப்படி conjugate beam லோட் பண்ணுவீங்க? how will you load the conjugate beam? what is the loading diagram? yes, M by EA, bending moment divided by EA. அப்ப இதுக்கு என்ன பண்ணனும்? bending moment கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? so bending moment அப்ப என்ன பண்ணலாம்? so அப்ப இது என்ன? this is a UDL. சரியா? so இந்த UDL என்ன பண்ணுங்க? ஒரு பாயிண்ட் லோடா கன்வர்ட் பண்ணுங்க. எப்படி பாயிண்ட் லோடா கன்வர்ட் பண்ணுவீங்க? total intensity into span. so அப்படி இருக்கச்ச எங்க ஆக்ட் ஆகும்? கரெக்ட்டா mid span ல ஆக்ட் ஆகும். so W into L வந்து that will act at mid span. so L by 2 again, this is L by 2. கரெக்ட்டா mid span ல ஆக்ட் ஆகும். கரெக்ட்டா? so WL வந்து mid span ல ஆக்ட் ஆச்சுனா what is the load shared by A and B? அதே கான்செப்ட். இப்போ ஒரு 100 கிலோ ஒரு அயன் ராட் ரெண்டு பேர் தூக்கிட்டு போறாங்கன்னா what is the load shared by 2? 50 and 50. கரெக்ட்டா? so அப்ப total load வந்து W into L அப்படினா what is the reaction at A and reaction at B? WL by 2. கரெக்ட்டா? ஏனா total reaction வந்து WL. அப்ப அத பாதி பாதியா டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? vertical reaction at A is given by WL by 2
and vertical reaction at B is given by WL by 2, correct? So what is the reaction? WL by 2 and WL by 2, correct? We need to try to find the bending moment at this midpoint C. So midpoint C la bending moment kandupidikkanum, correct? So bending moment eppadi kandupidikkiradhu? So bending moment eppadi kandupidikalam? Listen here. So let us try to find the bending moment about point C. சரியா? அப்ப free body வரையறேன். So இது வந்து WL by 2. நம்ம left side ல இருந்து calculate பண்ணலாம். சரியா? So this is intensity is W and it is acting for the distance of L by 2. So what is moment about C? Is a section. Moment about C is இது வந்து span is L by 2. So what is moment about C? This will produce what? Positive moment. So plus WL by 2 into L by 2 minus in the intensity first point oda maathunga. Eppadi maathuveenga? Intensity into span. So minus W into L by 2. சரியா? So இது எங்க ஆக்ட் ஆகும்? கரெக்ட்டா W into L by 2 எங்க ஆக்ட் ஆகும்? அதோட பாதியில ஆக்ட் ஆகும். So L by 2 ல பாதி. அப்ப L by 2 by 2 இது என்ன? L by 2 by 2. So அப்ப L by 2 by 2 என்ன வரும்? L by 4, கரெக்ட்டா? What is the lever arm? பாதி, அதுல பாதி L by 4. அப்ப WL by 2 அதுதான் லோடு. சரியா? UDL லோடா மாத்திட்டேன். into what? Yes, very good. Center. WL by 2 into அதுல பாதி L by 4. அப்ப minus WL by 2 into L by 4. சரியா? So what is the value you will get? So that is equal to WL square by 4 WL square by 4 minus WL square by 8. So what is the LCM? 8 is the LCM. So 8 LCM அப்படினா என்ன வரும்? So 2WL square minus WL square by 8. So what is the moment at C? That is given by WL square by 8. புரிஞ்சுதா? Any doubt on this? So this is the value of moment at C. This is the value of moment at C. Any doubt in this response? Any doubt irukka? Any doubts? Respond everyone. Fine. Listen here. So இப்போ என்ன பண்ணலாம்னா bending moment diagram வரையலாம். Okay. So what is the bending moment diagram? So இந்த மாதிரி ஒரு simply supported beam இருக்கு. Subjected to UDL. So what is moment at A and B? Always hinged support and roller support will carry zero moment, correct? So hinged support லயும் சரி roller support லயும் சரி எப்போதும் zero moment தான் இருக்கும், correct? So always it will carry zero bending moment. சரியா? So moment at C value என்ன? What is the moment at C? That is given by W L square by 8. சரியா? So இப்போ இந்த மாதிரி லோடிங் கண்டிஷன் வந்து UDL இருந்தது அப்படினா what is the variation of bending moment diagram? இந்த மாதிரி லோடிங் கண்டிஷன் வந்து UDL இருந்ததுனா what will be the variation of bending moment diagram? சொல்லுங்க respond. Second degree parabola, correct? அதை அப்ப join this with a second degree parabola. Okay, so this is the bending moment diagram for the what? Simply supported beams. Very important. Second degree parabola. சரியா? Second degree parabola. Okay, fine. Now we'll move to the sum. Load எப்படி upward தான போடுவீங்க? இல்ல இப்ப bending moment வந்து downwardல போடணும். I'll move to the sum. So conjugate beam வரைங்க. Support A
இது பாத்தீங்கன்னா support B. This is support A and this is support B. சரியா? Okay. So what is the load on conjugate beam? That is bending moment divided by EI. So M by EI. அப்ப M ஓட வேல்யூ என்ன? W L square by 8 divided by EI. So what is the value? W L square divided by 8 EI. சரியா? So அப்ப இதுதான loading on conjugate beam. நடுவுல இருக்க வேல்யூ என்ன? W L square divided by 8 times EI. So அப்ப this is the variation. So what is the variation of the load? Second degree parabola. இதுதான் என்ன? Loading diagram on conjugate beam. புரியுதா? So மொத்தமா conjugate beam convert பண்ணியாச்சு. Okay. So this is the loading diagram on conjugate beam. Is it clear? Respond. Any doubt in this? Any doubt in this? Respond. Yeah, doubt இருக்கா? Make it faster. புரிஞ்சது எல்லாருக்கும் thumbs up போடுங்க அவ்வளவுதான். இப்போ conjugate beam மொத்தமா மாத்தியாச்சு. Okay. Yes. இப்போ என்ன பண்ணனும்னா we need to find the deflection at this point C. So இப்போ real beamல deflection கண்டுபிடிக்கணும்னா conjugate beamல என்ன கண்டுபிடிக்கணும்? If we need to find the deflection at real beam, அதே பாயிண்ட்ல conjugate beamல என்ன கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க. If you want to find the deflection at real beam at some point, conjugate beamல அதே பாயிண்ட்ல என்ன கண்டுபிடிக்கணும்? What we should find? Bending moment. Correct. அப்ப பாயிண்ட் C ல என்ன பண்ணனும்? Bending moment கண்டுபிடிக்கணும். Very good. அதே மாதிரி support A ல rotation கண்டுபிடிக்கணும். real beamல ஒரு பாயிண்ட்ல rotation கண்டுபிடிக்கணும்னா conjugate beamல அதே பாயிண்ட்ல என்ன கண்டுபிடிக்கணும்? For example theta T வேணும்னா conjugate beamல support A ல என்ன கண்டுபிடிக்கணும்? shear force. கரெக்ட்டா? அப்ப theta வேணா shear force கண்டுபிடிக்கணும். ஒரு சப்போர்ட்ல shear forceன்றது என்ன? அங்க டெவலப் ஆகுற reaction. So what is the reaction? VA. Reaction is VA. That is nothing but the shear force. அப்ப support reaction கண்டுபிடிச்சீங்கன்னா அதுதான் என்ன? shear force at A. Now let us apply summation of moment about B is equal to 0. Summation of moment about B is equal to 0. சரியா? So the VA இது VB. So இப்ப என்ன வரும்? plus VA into L minus first இந்த intensity என்ன பண்ணனும்? நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். அவன் என்ன ஷேப் வேணா கொடுக்கட்டும் அதை வந்து இப்படி லோடா மாத்துவீங்க resultant force-ஆ. Try to find the area of the second degree parabola. So area of the second degree parabola எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 by 2/3 of what? 2/3 of இந்த மாதிரி parabola. இந்த மாதிரி symmetrical parabola இருந்துச்சுனா 2/3 of L into B. சரியா? length into height. Is it clear? Respond. இந்த மாதிரி. So 2/3 of B into H. That is correct terminology. So B into H னு எடுத்துக்கோங்க. So 2/3 of B into H. Is it clear? So இந்த மாதிரி symmetrical second degree parabola இருந்துச்சுனா 2/3 of breadth into height. Okay. So this is the area. Okay. So இப்போ area என்ன? 2/3 of breadth என்ன? L into H என்ன? What is the height? W L square divided by 8EI. So that into W L square divided by 8EI. Okay. So இது எங்க ஆக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா this will act exactly at the midpoint. இந்த மொத்த வேல்யூ இது வந்து F ன்னு எடுத்துக்கிறேன். So அப்ப இந்த மொத்த F எங்க ஆக்ட் ஆகும்? இது சிமெட்ரிக்கல். அப்படி இருக்கச்ச சிமெட்ரிக்கல்னா கரெக்ட்டா பாதியில ஆக்ட் ஆகும். இங்க இருந்து L/2 இங்க இருந்து L/2. So what is the lever arm? So அப்ப அந்த ரிசல்ட் நீங்க ஆக்ட் ஆச்சுனா what is the perpendicular distance சொல்லுங்க. இந்த இதுக்கும் what is the perpendicular distance into சொல்லுங்க L/2. கரெக்ட்டா? So F ன்றது இந்த வேல்யூ into L/2 is equal to 0. That's it. Now yes. இப்ப அந்த டேர்ம் அங்க கொண்டு போங்க. VA into L is equal to 2/3 of L into WL square by 8EI into L/2. So the cancel பண்ணீங்கன்னா so what you will get?
So இதை கேன்சல் பண்ணுங்க. So I'll get VA is equal to W into L square L cube divided by 24 times EI. So the formula படிச்சிருப்பீங்க ஞாபகம் இருக்கா? So this is nothing but the shear force at point A in conjugate beam. Shear force at point A in conjugate beam. அப்ப conjugate beamல shear force அப்படினா real beamல அது என்ன? Rotation. கரெக்ட்டா? real beamல rotation. So what is the rotation at A? The formula படிச்சிருப்பீங்க கரெக்ட்டா? rotation at A for simply supported beam subjected to UDL throughout the span, that is given by WL cube by 24 EI. ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிருப்பீங்க ஞாபகம் இருக்கா? This is how it came. Is it clear? That's it. புரிஞ்சுதா? Respond. Is it clear? So theta is given by WL cube by 24 EI. thumbs up போடுங்க. புரிஞ்சுதா? அவ்வளவுதான். So rotation at A தான். ஒரு simply supported beam க்கு UDL கொடுத்தா this is how we find the rotation. Okay, fine. Yes, that's it. So அடுத்து என்ன பண்ணலாம்? So theta A அதான் theta B அதான் ஏன்னா symmetrical section. Now let us try to calculate the what? Bending moment at C. ஏன்னா அதுதான் deflection. Okay, so bending moment calculate பண்ணலாம். லசனியா? ஸோ இப்போ அதே பீமை வரைகிறேன். ஸோ இங்கே விஏயோட வேல்யூ என்ன? டபிள்யூ எல் கியூப் டிவைடட் பை 24 டைம்ஸ் இஐ. சரியா? ஸோ இதோட வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிகிரி பேரபோலிக் வேரியேஷன். திஸ் இஸ் விபி. ஸோ இந்த வேல்யூ என்ன? டபிள்யூ எல் ஸ்கொயர் பை 8A. கரெக்டா? This value is given by W L square by 8EI. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த பாயிண்ட்ல பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த பீமை பாதியாக கட் பண்ணுங்க. ஒன்று லெஃப்ட் சைடு கட் பண்ணி வெட்டி எடுத்துருங்க, இல்லை ரைட் சைடு வெட்டி எடுத்துருங்க. ஏதோ ஒரு செக்ஷன்ல தான் பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ரைட் சைடை கட் பண்ணி எடுத்துட்டேன், தூக்கி போட்டுருங்க, வேண்டாம். ஸோ அப்போ ஒரு சைட்லேருந்து கண்டுபிடிச்சா போதும். ஸோ W L square divided by 8 இந்த ஹைட்டு. So what is the span? Span is L by 2. Now we are trying to find the moment about point C. So இப்போ என்ன பண்றோம்? We are trying to find the moment about point C. Correct? Yes. Moment about point C. So the point C பொறுத்து moment கண்டுபிடிக்க போறோம். So what is the area? So what is the area of this? Already we know. So breadth வந்து பாத்தீங்கன்னா L by 2. Height வந்து பாத்தீங்கன்னா W. First இது லோடா கன்வெர்ட் பண்ணுங்க. W L square by 8. So what is the area? Again the area of this lamina is, ஏன் ஏரியாவை மாத்துறேன்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த லோடிங்கை ஒரு பாயிண்ட் லோடா மாற்றணும். இந்த வேரியேஷனை ஒரு பாயிண்ட் லோடா மாற்றணும். எப்படி லோடா மாத்துறது? பாயிண்ட் லோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். So what is area? Area is given by again 2/3 of breadth into height. அதே தான். சரியா? That is given by 2/3 of what is the value of breadth? L by 2. What is the value of height? W L square by 8. So this is the area. இது இப்போ எங்கே ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, இந்த மாதிரி பேரபோலா இருந்ததுன்னா listen here. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக இருந்ததுன்னா சிஜி வந்து பார்த்தீங்கன்னா L by 2 L by 2. சரியா? L by 2 L by 2. ஆனால் அதுவே இப்படி இருக்குன்னு வைங்களேன், இதே மாதிரி பாதி பேரபோலா இருக்குது அப்படின்னா, இது லென்த் அப்படின்னா இங்கேருந்து 3L by 8 ப்ராடர் எஜ்லேருந்து, ஷார்ப்பர் எஜ்லேருந்து 5L by 8. புரியுதா? ஸோ சிஜி வில் ஆக்ட் ஹியர் ஃபார் திஸ் டைப் ஆஃப் பேரபோலா. ஸோ இந்த மாதிரி பேரபோலாக்கு ப்ராடர் எஜ்லேருந்து 3L by 8, ஷார்ப்பர் எஜ்லேருந்து 5L by 8. புரியுதா? So 3L by 8 and 5L by 8. இங்கே Lக்கு பதிலாக என்ன இருக்கு? L by 2 இருக்கு. Instead of L we are having L by 2. அப்போ என்ன வரும்? ஸோ இப்போ 2 2 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஏரியா என்ன? WL cube by 24. ஸோ அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன? அதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், தட் இஸ்
W into L cube by 24 correct ah W L cube by 24 இது எங்க ஆக்ட் ஆகும் where it will act broader edge ல இருந்து what 3 by 8 of span 3 by 8 of span the total span என்ன L by 2 3 by 8 into L by 2 that is equal to 3 by 16 L so அப்ப இங்க இருந்து broader edge ல இருந்து இந்த resultant force க்கு என்ன difference what is the perpendicular distance that is given by 3 by 16 L அவ்வளவுதான் is it clear புரியுதா any doubt in this the resultant force calculation in this CG ல ஏதாவது doubt இருக்கா any doubts respond any doubts in this புரியுதா எல்லாருக்கும் have a thumbs up போடுங்க எல்லாருக்கும் புரியுதா is it clear is it clear yes fine so இப்ப moment about C கண்டுபிடிக்கலாம் so what is moment about C so இந்த free body வரையறம் பாருங்க so இது வந்து W L cube divided by 24 EI இந்த span வந்து பாத்தீங்கன்னா L by 2 சரியா அதே மாதிரி இந்த resultant force எங்க ஆக்ட் ஆகுது resultant force ஓட வேல்யூ என்ன W L cube by again this is 24 correct ah so what is the perpendicular distance 3 by 16 L correct ah 3 by 16 L right respond 3 by 16 L correct ah yes now what is the moment about point C moment about point C is given by plus W L cube by 24 EI into what is the perpendicular distance L by 2 minus W L cube by 24 into what into 3 by EI 24 EI into 3L by 16 புரியுதா இது 3L by 16 இதுதான் என்ன lever arm correct ah so lever arm na substitute the value என்ன வரும் so moment at C is given by so moment at C is given by W into L cube divided by 24 into EI into L by 2 minus WL cube into 3L divided by 24 EI into 16 correct ah into 16 இப்போ என்ன பண்ணோம் take LCM so what will get so LCM எடுத்தனா so WL cube L power 4 divided by so 24 into 2 is all 48 correct ah so WL power 4 by 48 EI minus W 3 into W L power 4 by so எப்படி எழுதலாம் 24 into 16 how much 24 into 16 is 4s are 6 are 384 correct ah 16 into 24 is 384 correct ah now simplify this let us simplify this I'll erase here so இப்போ என்ன வரும் what is the LCM 384 is the LCM correct ah so அப்ப 384 தான் LCM 384 EI அப்ப இங்க வந்து இங்க அதே தான் வரும் ஏனா இங்க 384 இருக்கு அப்ப -3W L power 4 correct ah if I am correct so into 8 மேட்ச் ஆகுதா பாருங்க so 48 into 8 வருதா 48 into 8 are 384 ah 8 தான் வரணும் அப்பதான் மேட்ச் ஆகும் சரியா so 8 into W L power 4 correct ah so அவ்வளவுதான் போடிங்கனா 5 into W L power 4 by 384 EI so this is the deflection moment at C that is nothing but the deflection at midspan is it clear புரியுதா that is nothing but the deflection at midspan I hope you all got this concept right respond any doubt in this any doubt irka any doubts respond அவ்வளவுதான் so இது என்ன deflection at point C that is 5 by
384 W, thank you Jaga, WL power 4 by EI. That's it. Yes. எல்லாருக்கும் புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட் போலாமா? That's it. சரியா? That's it. See, என்னதான் டெரைவ் பண்ணாலும் ஃபைனலாக நான் உங்களுக்கு ஒரு டேபுலேஷன் கொடுப்பேன், அதை மட்டும் படிச்சுட்டு போங்க எக்ஸாமுக்கு, அதுல இருந்தா வரும். சரியா? ஸ்டடி ஆல் தி ஃபார்முலாஸ். ஒருவேளை எமர்ஜென்சி தான் நீங்கள் டெரைவ் பண்ணணும். சரியா? ஐ வில் கிவ் யூ ஆல் தி ஃபார்முலாஸ். எல்லா ஃபார்முலாவும் நான் டேபுலேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன், அதை மட்டும் படிச்சுட்டு போங்க, அதே தான் வரும். சரியா? பை ஹார்ட் தட் ஃபார்முலாஸ். ஓகே, ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷனுக்கு ஒரு டேபுலேஷன் இருக்குது, அதை நான் கொடுத்துட்றேன். அண்ட் யூ ஷுட் நோ திஸ் ஆல்சோ, அகைன் யூ ஷுட் மெமரைஸ் தட் ஆல்சோ, தென் ஒன்லி. சரி, அங்கே டெரைவ் பண்ண முடியாது, கேட்னா டெரைவ் பண்ணிக்கலாம், 55 கொஷின் தான். ஆனால் இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் எக்ஸாமில் என்ன பண்ணக்கூடாது, டெரைவ் பண்ணக்கூடாது. ஒருவேளை மறந்துருச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் கடைசியிலே கொஷினை தள்ளி வச்சுட்டு டெரைவ் பண்ணலாம், மற்றபடி டெரைவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரியா? ஐ வில் கிவ் யூ த டேபுலேஷன், மெமரைஸ் தட். சரியா? அதுதான் வரும். ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் போகலாம். ஐ வில் மூவ் டு நெக்ஸ்ட் கேஸ். Take down this. Okay. So இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு பீம் இருக்கு. ஃபிக்ஸ்டு பீம் இருக்கு. சரியா? ஃபிக்ஸ்டு பீம் is subjected to point load W at mid span. So L by 2, இது L by 2. So இப்போ இந்த கேஸ்க்கு நம்ம என்ன பண்ணோம்னா, we need to calculate the deflection at point C. Deflection at point C. I'll challenge you. This method is easy only by conjugate beam method. மற்ற எந்த மெத்தட்லையும் போட முடியாது. I'll challenge. மற்ற மெத்தட்லையும் போடலாம், பட் கஷ்டம் அது. ஓகே, you can solve this, but tedious. இருக்கலே எது ஈஸின்னு பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் பீம் தான். சரியா? ஸோ கான்ஜுகேட் பீம் தான் ரிலையபிளான மெத்தட். அதனால தான் நான் சொன்னேன், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு எந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் கான்ஜுகேட் பீம் வச்சு ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் வந்து ரெண்டு விஷயம் ஞாபகம் வரணும். ஒன்று வந்து ஃப்ரீ மூமெண்ட், இன்னொன்று ஃபிக்ஸ்டு மூமெண்ட். சார் என்ன சார் சொல்கிறீங்க? இதை நான் எப்படி பிரிக்கிறேன் பாருங்கள். இதை ஃபிக்ஸ்டு பீமாக பிரிக்கிறேன். சரியா? ஸோ ஃபிக்ஸ்டு பீமில் கண்டிப்பாக என்ன ஆக்ட் ஆகும்? கண்டிப்பாக மூமெண்ட் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? ப்ளஸ் என்ன பண்ணுறான், இதை ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக பிரிக்கிறேன். சரியா? இப்படி தான் பிரிக்கணும். ஒரு ஃபிக்ஸ்டு பீமை இதை நான் பிரிக்கிறேன். இது ஃபிக்ஸ்டிட்டினால என்ன ஆகுது, இங்கே மொமெண்ட் டெவலப் ஆகுது, ப்ளஸ் உடச்சி தனியாக ஃப்ரீ பீமை வெளில எடுத்துட்டேன். அப்போ இதனால் என்ன டெவலப் ஆகும்? ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் டெவலப் ஆகும், இதனால ஃபிக்ஸ்டு மூமெண்ட் டெவலப் ஆகும். திஸ் இஸ் அ கான்செப்ட். ஓகே, இதை உடச்சிட்டேன், ரெண்டாக உடச்சிருக்கேன். எப்படி? ஃபிக்ஸ்டு பீமை ஒரு ஃபிக்ஸ்டு பீம் வித் மொமெண்ட் அகைன் ப்ளஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்டட் டு point load at the mid span. So this is how we can split this structure. Any doubt on this? இப்படி தான் ஒரு ஃபிக்ஸ்டு பீமை பிரிக்கணும். சரியா? டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? இது ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா எனக்கு இந்த பீம் வந்துடும். இஃப் யூ ஜாயின் திஸ், இதை எடுத்துட்டீங்க வைங்க, ஐ வில் கெட் திஸ் ஸ்ட்ரக்சர். சரியா? திஸ் கம்ஸ் இன் அட்வான்ஸ் நாலேஜ். சரியா? பட் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, திஸ் இஸ் த ஷார்ட்கட். திஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி ஆஃப்டர் ஹேவிங் த இன்டெப்த் நாலேஜ் இன் ஸ்ட்ரக்சர். சரியா? பட் அது ஷார்ட்கட். சரியா? ஸோ அப்போ பீம் எப்படி பிரிக்கலாம்? எனி டவுட் இன் திஸ்? எஸ், உடங்க எப்படி ஃபிக்ஸ்டு பீம் இப்படி உடச்சிடணும், அவ்வளோதான். அப்போ இதனால டெவலப் ஆகக்கூடியது ஃப்ரீ மூமெண்ட்டு. சரியா? இதனால டெவலப் ஆகக்கூடியது ஃபிக்ஸ்டு மூமெண்ட். சரியா? ஃபிக்ஸ்டு மூமெண்ட். ஓகே, எஸ். இப்போ ஃபிக்ஸ்டு மூமெண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது தெரிஞ்சால் தான் நம்மளால் போட முடியும். சரியா? இப்போ அதை பார்க்கலாம். சரியா? தட் வி ஷுட் நோ. சார் ஃபிக்ஸ்டு மூமெண்ட்டுக்கு என்ன சார் ஃபார்முலா? இது நான் ஏற்கனவே ஃபிக்ஸ்டு பீம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் என் ஓல்டு ஸ்டூடெண்ட் கூட. இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு பீம் இருக்குது அப்படின்னா, இங்கே கரெக்டாக மிட் ஸ்பேனில் டபிள்யூன்ற லோட் ஆக்ட் ஆகுதுன்னா இது L/2, இது L/2 அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா WL/8 அகெயின் ஹியர் WL/8. இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 15 கேசஸ் இருக்குது, அதை நான் டேப்லேஷனாக கொடுக்குறேன். ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட்டுக்கு ஒரு 15 கேஸ் இருக்குது, அது எக்ஸாமில் கேட்பான். ஏன்னா ஃபிக்ஸ்டு பீம் வந்து இருக்குது. ஃபிக்ஸ்டு பீம் வந்து உங்கள் சிலபஸில் இருக்குது, JDO சிலபஸில் போய் பாருங்கள். ஃபிக்ஸ்டு பீம் இருக்குது, கண்டினியூஸ் பீம் கேட்க மாட்டாங்க, கண்டினியூஸ் பீம் கேட்க மாட்டான், பட் ஃபிக்ஸ்டு பீம் கண்டிப்பாக கேட்பான். சரியா? ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் இம்பார்ட்டன்ட்.
ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்தது கரெக்டாக பாயிண்ட்லோட வந்து மிக்ஸ் பேன் ஆக்ட் ஆச்சுன்னா வாட் இஸ் த ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட் WL/8 and WL/8. Any doubt in this? Respond. Doubt இருக்கா? Any doubts? இது ஃபார்முலா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா, இதுதான் ஃபிக்ஸ்ட் எண்ட் மூமெண்ட். Any doubts? Make it faster. Respond. Yes. ஸோ அப்போ இதுதான் என்ன ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட். ஓகே, ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட். அப்படி இல்லைன்னா நெகட்டிவ் மூமெண்ட். ஏன்னா ஃபிக்ஸ்டு எண்ட் மூமெண்ட் எல்லாமே என்ன ஹாகிங் ஆர் எப்போதுமே ஹாகிங் தான், ஹாகிங் ஆர் நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட். கரெக்டா? இப்போ அடுத்து என்ன சொன்ன ஃப்ரீ மூமெண்ட் என்ன சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சப்ஜெக்டட் டு பாயிண்ட் லோட் அட் மிட் ஸ்பேன். ஸோ வாட் இஸ் த பெண்டிங் மூமெண்ட் ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கோம். வாட் இஸ் த பெண்டிங் மூமெண்ட் ட்ரையாங்கிள், வாட் இஸ் த வேல்யூ WL/4. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் த ஃப்ரீ மூமெண்ட். கரெக்டா? இதுதான் என்ன வேல்யூ ஆஃப் ஃப்ரீ மூமெண்ட். புரியுதா? ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் subjected to point load at mid span. What is the value of bending moment diagram? That is given by WL/4. Any doubt in this? Any doubt in this? Respond. So this is what free moment, free moment, free moment or positive moment. Free moment or positive மொமெண்ட். ஏதாவது டவுட் இருக்கா? ஃபைன். ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பாண்ட். இது வந்து ஃப்ரீ மொமெண்ட்டு, இது ஃபிக்ஸ்டு மொமெண்ட். எனி டவுட்ஸ்? இப்போ இதுக்கு வந்து படம் வரையலாம். படம் வரைஞ்சிங்கன்னா செக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் பாருங்கள். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரே மொமெண்ட் தான் ஆக்ட் ஆகுது. வாட் இஸ் த வேல்யூ WL/8. அகைன் இங்கே வச்சாலும் அதே தான், அகைன் இங்கே வச்சாலும் WL/8 தான், அகைன் இங்கே வச்சாலும் WL/8 தான், இங்கே வச்சாலும் என்ன தான் WL/8 தான். வாட் இஸ் த ஷேப் ஆஃப் தி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்? ரெஸ்பாண்ட். வாட் இஸ் த ஷேப் சொல்லுங்க. செக்ஷனை கட் பண்ணிட்டே வாங்க. செக்ஷனை கட் பண்ணிட்டே ஒரு பக்கம் பாருங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான் வருது. கரெக்டா? அப்போ என்ன ஷேப் வரும்? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம்? ரெஸ்பாண்ட். மேக் இட் ஃபாஸ்டர். யோசிச்சு சொல்லுங்க. ஷேப் என்ன வரும்? ஒரு செக்ஷன் கட் பண்ணுறேன், ஒரே வேல்யூ தான் வருது எங்கே பார்த்தாலும். ஸோ ஒரே வேல்யூ வந்தது அப்படின்னா WL/8 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 WL/8. ஆப்போசிட் நேச்சரில் அதெல்லாம் தேவையில்ல. ஒரு பக்கம் மட்டும் பாருப்பா. ஆப்போசிட் நேச்சர்லாம் ஏன்பா பார்க்குற? செக்ஷனில் வந்து ஒரு பக்கம் மட்டும் தான் பார்க்கணும். மொமெண்ட்டு சுற்றி பார்க்கக்கூடாது. சரியா? ஒரு செக்ஷன் கட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பக்கத்தை மறந்துடுங்க, ஒரு பக்கம் மட்டும் பாருங்கள். என்ன நேச்சர் வேணால் இருக்கட்டும். ரெண்டு சைடும் பார்ப்பீங்களா? ஒன்லி ஒன் சைடு. ஒன்லி ஒன் சைடு. ஓகே, ஒன்று லெஃப்ட்டு இல்லை ரைட்டு. லெஃப்ட் சூடு அப்படின்னா ரைட் சூடுன்ற மாதிரி ஒன்று லெஃப்ட் பார்க்கணும் இல்லை ரைட் பார்க்கணும். ரெண்டுத்தையும் பார்த்தீங்க கூட, ரெண்டுத்தையும் பார்க்கக்கூடாது. ஓகே, ஒன்லி ஒன் சைட். ஒரு சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான் வரும். என்ன ஷேப் வரும் சொல்லுங்கள்? வாட் இஸ் த ஷேப் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் வில் கெட் ஹியர்? ஒரே வேல்யூ WL/8. ஸோ ஒரே வேல்யூ ஜாயின் பண்ணிங்கன்னா என்னப்பா வரும்? வாட் இஸ் த ஷேப்? ரெக்டாங்கிள். ஸோ திஸ் இஸ் வாட்? இது வந்து நெகட்டிவ் மூமெண்ட், இது என்ன பாசிட்டிவ் மூமெண்ட். அவ்வளோதான். ஸோ எனி டவுட் இன் திஸ்? ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபிக்ஸ்டு பீமை ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ரெண்டாக பிரித்து ஃப்ரீ மூமெண்ட் வரைஞ்சிருக்கேன், அப்புறம் ஃபிக்ஸ்டு மூமெண்ட் வரைஞ்சிருக்கேன். சரியா? ஸோ ஃப்ரீ மூமெண்ட்டும் ஃபிக்ஸ்டு மூமெண்ட்டும் வரைஞ்சிருக்கேன். எனி டவுட் இன் திஸ்? எனி டவுட்ஸ்? ரெஸ்பாண்ட். ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட்டு போகலாம். எனி டவுட்ஸ்? மேக் இட் ஃபாஸ்ட். ஏதாவது டவுட் இருக்கா? ஃபைன். இப்போ என்ன பண்ணலாம்? வீல் மூவ் டு த கான்ஜுகேட் பீம் மெத்தட். சரியா? இப்போ கான்ஜுகேட் பீம் மெத்தட் பையெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஃபிக்ஸ்டு பீம் வந்தால் கான்ஜுகேட் பீம் மெத்தட் தான் போடணும். சரியா? அதுதான் ஈஸி. மெக்கலே மெத்தட்லாம் யூஸ் பண்ண முடியாதுங்க. டபுள் இன்டகிரேஷன் இஸ் ஆல்சோ டிஃபிகல்ட் ஹியர். போடலாம், பட் டிஃபிகல்ட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். வி கேன்ட் யூஸ் தட். You can use Castigliano's theorem. That is possible. Okay, அதுக்கு நீங்கள் இன்டகிரேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபைன். லிசன் ஹியர். இப்போ ஃபஸ்ட்டு இதை கான்ஜுகேட் பீமாக மாற்றி கொடுங்க எனக்கு. ப்ளீஸ் கன்வெர்ட் திஸ் ஸ்ட்ரக்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கான்ஜுகேட் பீம். ஸோ இது சப்போர்ட் ஏ, இது சப்போர்ட் பி. ஸோ ஏபியில் என்ன சப்போர்ட்? ரெண்டும் வந்து எக்ஸ்ட்ரீமேனில் ஃபிக்ஸ்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரீமேனில் ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருந்ததுன்னா கான்ஜுகேட் பீமில் என்ன சப்போர்ட்டாக மாறும் சொல்லுங்கள்? எக்ஸ்ட்ரீமேனில் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டாக இருக்குது. சரியா? ஃப்ரீ. அப்போ
ஏலியும் ஃப்ரீ சப்போர்ட்டு பிலியும் ஃப்ரீ சப்போர்ட் சரியா இந்த மாதிரி ஒரு பீமே கிடையாது அதனால தான் நான் சொன்னேன் காஞ்சுகேட் பீம்ன்றது ஒரு கோஸ்ட் பீம் அப்படின்னு சொன்னேன் கரெக்டாக ஒரு பீமே கிடையாது சப்போர்ட்டே கிடையாது இப்போ என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் மூமெண்ட்டை மேலே வைக்கணும் நெகட்டிவ் மூமெண்ட்டை கீழே வைக்கணும் பாசிட்டிவ் மூமெண்ட்ன்றது ஃப்ரீ மூமெண்ட் என்ன வந்தது W what is the free moment WL by 4 கரெக்டா ஸோ மஞ்சையிலே வரையிரு சரி WL by 4 ஸோ இதுதான் என்ன பாசிட்டிவ் மூமெண்ட் ஏன்னா லோடிங் ஆன் காஞ்சுகேட் பீம்ன்றது என்ன M by EI டயக்ராம் பெண்டிங் மூமெண்ட் பை EI டயக்ராம் அப்போ இங்கே ரெண்டு பெண்டிங் மூமெண்ட் இருக்குது ஒன்று பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் இன்னொன்று நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் கரெக்டாக ரெண்டு பெண்டிங் மூமெண்ட் இருக்குது அப்போ பாசிட்டிவ் பெண்டிங் மூமெண்ட்டை மேலே வைங்க ஸோ வாட் இஸ் த வேல்யூ WL by 4 EI சரியா இது பாசிட்டிவ் பி கேர்ஃபுல் இன்னொரு மொமெண்ட்டும் இங்கே டெவலப் ஆகுது என்ன மொமெண்ட்டு நெகட்டிவ் மொமெண்ட்ன்றது என்ன இந்த ஃபிக்சிடிட்டினால வருது வாட் இஸ் த வேல்யூ WL by 8 டப்பா WL by 8 டப்பா ஆன் போத் சைட்ஸ் கரெக்டா ஸோ அப்போ WL by 8 EI வாட் இஸ் த மொமெண்ட் நெகட்டிவ் WL by 8 EI that's it so now we have drawn the conjugate beam with what loading so loading ஓட என்ன பண்ணியாச்சு காஞ்சுகேட் பீம் வரந்தாச்சு வெரி பெக்குலியர் மேலேயும் லோட் இருக்குது கீழேயும் லோட் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணணும் we need to find the deflection at this point ஸோ டிஃப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னா காஞ்சுகேட் பீமில் என்ன பண்ணணும் அந்த பாயிண்டில் we need to find the bending moment கரெக்டா என்ன பண்ணணும் we need to find the bending moment at this point C ஏன்னா bending moment கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிரும் டிஃப்ளெக்ஷன் கிடச்சிரும் கரெக்டா அப்போ இந்த பாயிண்ட்டை பொறுத்து பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸோ என்ன பண்ணுங்க ஒரு பக்கம் உடச்சி பேத்து எடுத்துருங்க சரியா கட் திஸ் இன்டு 1/2 ஏன்னா மூமெண்ட் எப்போதும் ஒரு சைட்லேருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம் கரெக்டாக இப்போ ஒரு ஆஃப் மட்டும் வரைகிறேன் I'll draw only 1/2 listen here ஒரு பாதி இந்த ஹைட் என்ன WL by 4EI லென்த்து L by 2 கரெக்டா ஸோ கீழே என்ன ஆக்ட் ஆகுது இது ஏஐ கூட சொல்லித்தரல கரெக்டாக ஐ டென்ட் டீச் திஸ் டீச் பண்ணல உங்களுக்கு ஃபைன் எதன் இயர் டேரெக்டாக ஃபார்முலா கொடுத்துட்டேன் பட் யூ ஷுட் நோ திஸ் பி கேர்ஃபுல் இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் ஆகும் சரியா ஃபார் எனி எக்ஸாம் ஸோ இப்போ இது என்ன L by 2 வாட் இஸ் த இன்டென்சிட்டி WL by 8EI சரியா இந்த லோடு இப்படி ஆக்ட் ஆகுது this load is acting in upward direction so downwardly load act ஆகுது upwardly load act ஆகுது now இப்போ என்ன பண்ணணும் we should try to calculate the bending moment for this case so first இது என்ன பண்ணுங்க first இதை லோடா மாத்துங்க so லோடா எப்படி மாத்துறது அந்த ஷேப்போட ஏரியா எந்த ஒரு இன்டென்சிட்டி கொடுத்தாலும் சரி அந்த லோடிங் வேரியேஷனை எப்படி நான் லோடா மாத்துறது find the area so that area என்ன area of the triangle what is the area of the triangle half into base into height so base என்ன L by 2 height என்ன WL by 4EA கரெக்டா so half into listen here very important so half into what is the base is L by 2 into height என்ன WL by 4EA so WL by 4EA ஸோ இப்போ ஏரியா போட்டிங்கன்னா என்ன வரும் WL ஸ்கொயர் பை 4 16EI அப்புறம் இதுக்கு சிஜி என்ன ப்ராடர் எட்ஜ்லேருந்து L by 3 ஷார்ப்பர் எட்ஜ்லேருந்து 2L by 3 கரெக்டா ஸோ இங்கே எல்லுக்கு பதிலாக என்ன இருக்குது L by 2 இருக்குது அப்போ என்ன வரும் L by 2 by 3 that is equal to L by 6 அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன மேலே ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா W L square by 16EI that is acting at a distance of L by 6 கரெக்டா ஸோ அப்போ இங்கேருந்து சிஜி என்ன L by 6ல ஆக்ட் ஆகுது இஸ் இட் கிளியர் ரெஸ்பாண்ட் ஸோ இப்போ மேலே இருக்கிறத லோடாக மாற்றியாச்சு இப்போ கீழே இருக்கிறத என்ன பண்ணும் லோடாக மாற்றணும் திஸ் இஸ் அனலாகஸ் டு வாட் UDL அப்போ இது ஒரு ரெக்டாங்கிள் சரியா அப்போ இதுக்கு ஏரியா கண்டுபிடிங்க ஸோ வாட் இஸ் த ஏரியா லென்த் இன்டூ பிரெத் ஏன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஸோ இப்போ லென்த் என்ன L by 2 பிரெத் என்ன WL by 8EI ஸோ அப்போ ஏரியா என்ன WL ஸ்கொயர் பை 8EI இது எங்கே ஆக்ட் ஆகும் கரெக்டாக இதோட மிட் ஸ்பேனில் ஆக்ட் ஆகும் அப்போனா L by 2 by 2 இதுவும் L by 2 by 2ல WL ஸ்கொயர் பை 8EI ஆக்ட் ஆகும்
So L by 2 by 2 na L by 4. Okay, the distance of L by 4 correct ah? So அப்ப என்ன வரும்? So L by 4 என்ற டிஸ்டன்ஸ்ல L by 4 என்ற டிஸ்டன்ஸ்ல என்ன ஆக்ட் ஆகுது? The load of WL square by 8A is acting. Any doubt in this load conversion? The load conversion la doubt irukka? Any doubt in this? Respond, make it faster. Any doubt in this load conversion? Sir, 16 தான் வரும் கீழே. L by 2 WL by 8. எது பா 16 வரும்? கீழே. Very good, very good. Very good. That is 16A. Very good Jaga. See the 2 மறந்துட்டேன். Good. The 2 பார்க்கல. No issues, correct that. So அப்ப 2 8 மல்டிப்ளை பண்ணுங்க. WL square by very good 16A. சரியா? அத நான் கவனிக்கல. சரியா? அப்ப மாத்திக்கோங்க. What is the value? WL square by 16A. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? Resultant force-ம் புரிஞ்சுதா? So தெளிவா வரையறேன் பாருங்க. To differentiate, I will show you with different colors. So இப்போ மேலே இருக்க லோடு வந்து இதெல்லாம் கரெக்ட் தானே? WL square by 16A அந்த வேரியேஷனுக்கான ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுது? L by 6ல ஆக்ட் ஆகுது கரெக்டா? ஸோ இப்போ கீழே இருக்க வேரியேஷனை பாயிண்டோட மாற்றுங்க. மாற்றினீங்கன்னா எஸ் இஃப் யூ சேஞ்ச் தட் யூ வில் கெட் WL square by 16A. ஓகே, ஸோ ஸ்பேன் இஸ் L by 4 அவ்வளோதான். இப்போ இதை ரெண்டை வச்சு மொமெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கால்குலேட் தி டிஃப்ளெக்ஷன் அட் வாட் பெண்டிங் மொமெண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா டிஃப்ளெக்ஷன் முடிஞ்சுது கரெக்டா? ஸோ இப்போ கால்குலேட் பண்ணுங்க. ஸோ என்ன வரும்? See, very less people in our state will know, have this knowledge. Very less people. சரியா? ஃபார்முலா தெரியும், எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும். பட் அது எப்படி வந்ததுன்னா நிறைய பேருக்கு தெரியாது. You are very lucky. You just check with your friends. Okay, this knowledge very few people will have. சரி, எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும். பட் இது எப்படி வந்தது அப்படின்றது you should go with the concept. Okay, so please go with the concept. சரியா? ஸோ அதுக்கப்புறம் மனப்பாடம் பண்ணலாம். ஃபைன், listen here. ஸோ இப்போ மொமெண்ட் அட் C என்ன? ப்ளஸ் this WL square by 16A into what is the perpendicular distance into L by 4 minus WL square by 16A into L by 6. Okay, that is equal to WL power 3 by 64A minus WL power 3 by 96A. சரியா? ஸோ எல்சிஎம் எடுக்க முடியல, அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்போ என்ன வரும்? ஓகே, ஸோ வாட் யூ வில் கெட் நவ்? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. டோன்ட் மல்டிப்ளை இன் வேஸ்ட் யூர் டைம். 96 WL cube minus 64 WL cube divided by 64 into 96 times 8. ஸோ இப்போ 96ல் 64 போச்சுன்னா 6 32 கரெக்டா? 32 கரெக்டா? ஸோ தட் 32 WL cube divided by 64 into 96 ஸோ இப்போ அடிச்சிங்கன்னா 1:2 ஸோ 2 into 96 is 192. எல்லாருக்கும் இந்த ஃபார்முலா தெரியும், பட் இது எப்படி வந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஓகே, ஸோ யூ ஆர் வெரி ஸ்பெஷல் இயர். எல்லாருக்கும் இந்த ஃபார்முலா தெரியும், கேட்டிங்கன்னா அந்த ஃபார்முலா சொல்லுவான். பட் they don't know how to solve this, derive this. ஓகே, பட் எக்ஸாமில் டெரைவ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சரியா? பட் யூ ஷுட் நோ தி ப்ரொசீஜர். புரிஞ்சுதா? தட்ஸ் இட், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் டிஃப்ளெக்ஷன் அட் C at வாட் ஃபிக்ஸ்டு பீம் சப்ஜெக்டட் டு UDL. சரியா? ஒரு UDL இருக்கு, பாயிண்ட் அவுட் இருக்குன்னா இந்த இடத்துல அதான் டிஃப்ளெக்ஷன். ஸோ WL cube by 192 இஸ் இட் கிளியர்? any doubt in this? Any doubts? See, டேப்லேஷன் தராத படிங்க. ஸோ இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷனில் டெஸ்ட் இருக்கும். சரியா? ஸ்லோப்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் நைட் என்னென்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்றத நான் போடுறேன், அதில் வந்து டெஸ்ட் இருக்கும். அப்புறம் GS டெஸ்ட். சார் GS என்ன டாபிக்ஸ்? GS டெஸ்ட் தட் வில் பி இன்ஃபார்ம்டு. சரியா? ஸோ இந்த சண்டே டெஸ்ட் இருக்கும், பி ரெடி ஃபார் தட். ஓகே, சீரியஸ்லி
ரிவிஷன் கிளாஸும் இருக்கும் சரியா. ஸோ இந்த சண்டே டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்றத நான் வீடியோ மறுபடியும் பிங்க் பண்ணி போடுறேன் சரியா. JDOக்கு நடத்தினது வரைக்கும் ஸ்லோப்ஸ் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஃபுல்லாக மொமெண்ட் ஏரியா மெத்தடு, கான்ஜுகேட் பீம் மெத்தடு, அப்புறம் MDM ஒரு வீடியோ இருக்குல்ல அதையும் பாருங்கள். MDM ஒரு வீடியோ நான் ஒரு டேபுலேஷன் போடுவேன். அந்த டேபுலேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்குலாம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இந்த கான்செப்டை உள்வாங்கிக்கணும். எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா. அதெல்லாம் டேபுலேஷனில் கொடுத்துருவேன். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டு யூ ஷுட் ப்ரொடியூஸ் தட். ஃபார்முலா படிக்கணும் சரியா. டிரைவ் பண்ணக்கூடாது. தட் இஸ் ஃபூலிஷ்னஸ். ஒன்று டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா தட் வில் டேக் மோர் தென் ½ an hour இல்லை 20 minutes ஆகும், உங்களுக்கு 10 minutes ஆகும். ஸோ அப்படி இருக்கச்ச நீங்கள் டிரைவ் பண்ணக்கூடாது சரியா. ஒன்லி ஃபார்முலாஸ் ஐ வில் கன்சால்டேட். மேக்ஸிமம் என்ன வரும் இதெல்லாம் எதுக்கு தரேன்னா ஒருவேளை அவுட் ஆஃப் பாக்ஸ் கொஸ்டின் கேட்டானா உங்களால் போட முடியும் சரியா. எஸ், கேண்டிலீவருக்கு மொமெண்ட் ஏரியா மெத்தடும், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, ஃபிக்ஸ்டு பீமு, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட் பீம் மெத்தடு தான் கரெக்டான சூட்டபிள் மெத்தட். பட் நீங்கள் எதையுமே யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த நாலேஜ் எல்லாமே நீங்கள் JDOக்கு போகலாம். பட் யூ ஷுட் ஹேவ் சம் பேசிக் கான்செப்ஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங். மொத்த சிலபஸ்லேயே இதான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த கான்செப்டையும் தெரிஞ்சுக்கோங்க. ஹேவ் த ஐடியா ஆன் த டேபுலேஷன் சரியா. இன்றைக்கி வந்து எஸ் ஃபைன். நோ இது இல்லாமல் கேஸ்டிலியானோஸ் தியரமும் இருக்குது ஓகேவா. பட் அது தேவை கிடையாது. கேஸ்டிலியானோஸ் தியரம் வில் ஸ்டடி ஃபார் ஏஇ நாட் நோ. ஸோ ஏஇக்கு படிக்கலாம், இப்போதைக்கு தேவை கிடையாது ஓகே. ஸோ தட் இஸ் அபவுட் தி ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் சரியா. ஸோ ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் நான் முடிஞ்சது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் கிவ் யூ த டேபுலேஷன் மட்டும் கொடுத்துறேன். MDMக்கு மட்டும் இன்னும் இருக்குது. MDMல கொஞ்சம் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ராப்பர்ட்டி கேண்டிலீவர்லேருந்து அவன் கேள்வி கேட்பான். ஸோ ப்ராப்பர்ட்டி கேண்டிலீவர் எப்படி கேட்டாலும் எழுதணும் அப்படின்னா MDM இஸ் தி ஒன்லி மெத்தட். ஸோ ப்ராப்பர்ட்டி கேண்டிலீவர் ஈஸியாக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஓகே. ஸோ நான் MDM மட்டும் 1 or 2 classes இருக்கும். அதுக்கப்புறம் தட் இஸ் த எண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சர் முடிஞ்சது சரியா. ஸோ இப்போ ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன் இருக்குது சரியா. டிஃப்ளெக்ஷன் டியூ டு கேண்டிலீவர், சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, ஃபிக்ஸ்டு பீமுக்கான டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கான பெண்டிங் மூமெண்ட் இருக்குது சரியா. பெண்டிங் மூமெண்ட், ஷியர் ஃபோர்ஸ் ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி கேண்டிலீவர் பீம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இவ்வளோ தான் நம்ம சிலபஸ்லேயே இருக்குது. ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான ட்ரஸ் கேட்பான் சரியா. மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட் வச்சு போடுற மாதிரி. ஸோ இதான் நம்ம சிலபஸ். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் கவர் ஆகும். ஸ்ட்ரக்சரில் இவ்வளோ தான். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. ஆர்ச் கிடையாது, ILD கிடையாது, ஃபோர்ஸ் மெத்தட், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட் எதுவுமே கிடையாது. பட் MDM மட்டும் இருக்குது. இதை மட்டும் படிங்க போதும் சரியா. ப்ளீஸ் அகைன் ஐ எம் சேயிங். ஸோ JDO வந்து தட் இஸ் அ ஈஸி எக்ஸாம். நம்ம என்ன கிளாஸில் கொடுக்குறோமோ அதுதான் வரும் சரியா. ஸோ இல் கன்சால்டேட் எவ்ரி திங். இதை கன்சால்டேட் பண்ணி ஒரு நோட்ஸாக கொடுத்துட்றேன். அதை மட்டும் படிங்க, அதுதான் எக்ஸாமில் வரும் ஓகே. இது எல்லாமே தேவையில்லை. இந்த டெரிவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பட் ஃபைனலி ஐ வில் கிவ் சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் தட் டேபுலேஷன் தட் வில் கம் இன் த எக்ஸாம் சரியா. ஸோ அதுதான் நம்ம எக்ஸாமில் வரப்போகுது. ஸோ இப்போ அடுத்த கிளாஸில் வந்து MDM பார்க்கலாம் ஓகே. இன்னைக்கு கிளாஸில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனி டவுட் இன் டுடேஸ் கிளாஸ்? Any doubts in today's class? Any doubts? Respond. Doubt இருக்கா யாருக்காவது? Priya, I hope I have cleared your doubt. Brinda, உங்க டவுட் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். TRB எக்ஸாமா? TRB எக்ஸாம்னா லேட்டர் ஸ்டேஜ். அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா, நம்ம கையில் இல்லை. தட் இஸ் இன் த ஹேண்ட் ஆஃப் அசம்பிளி சரியா. இப்போ கண்ணு முன்னாடி என்ன எக்ஸாம் இருக்கோ அதுக்கு படிங்க சரியா. See, JDO exam again I am saying what is a doubt? You post it in your Telegramல போஸ்ட் பண்ணுங்க. நான் அடுத்த கிளாஸ்ல சால்வ் பண்றேன் ஓகே. போஸ்ட் இட் இன் your Telegram. I will solve this in next class. See, எந்த அளவுக்கு பேப்பர் 1க்கு முக்கியத்துவம் தரீங்களோ அதே அளவுக்கு பேப்பர் 2 இம்பார்ட்டன்ட் சரியா. இப்போ காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ பேப்பர் 2 ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க சரியா. நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துறதே போதும் ஓகே. அவர் ஸ்டாஃப்ஸ் ஆர் டீச்சிங் வெரி வெல் ஓகே. அதை மட்டும் மறுபடியும் ரிவைஸ் பண்ணுங்கள். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் மட்டும் படிங்க, அதுவே போதும் சரியா. அந்த சார் வந்து டீகோடிங் பண்ணி கொடுத்தாங்களா அதை மட்டும் படிங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் தி எக்ஸாம். JDO இஸ் வெரி ஈஸி ஓகே. ஸோ ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். என்ன ஒரு மறுபடியும் படிக்கணும். ஒரு 10 times 20 times வந்து இந்த கண்டென்ட்டை ரிவைஸ் பண்ணணும் ஓகே. ஸோ டுடே நைட் ஐ வில் ட்ரை டு கிவ் யூ த டேபுலேஷன். கெட் ரெடி ஃபார் தி எக்ஸாம். நாளைக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு ஃபைன் டியூன் பண்ணலாம். MDM போயிட்டு ஒரு சில கேசஸ் இருக்குது, அதை டெரைவ் பண்ணிட்டு சண்டே வில் பி ஹேவிங் த டெஸ்ட் ஆன் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் சரியா. ஃபைன். ஆஸ் யூ ஆல்ரெடி நோ, நம்ம கற்போம் தமிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா JDOக்கு வந்து கோர்சஸ் போயிட்டுருக்கு ஓகே. நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் காண்டாக்ட் அஸ் அட் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் சரியா. டெமோ வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா
you can see all the demos. Structure nearly ஒரு 16 videos இருக்குன்னு நினைக்கிறேன். Please see the quality and design. சரியா, குவாலிட்டியை பார்த்து நீங்களே டிசைட் பண்ணுங்க. ஸோ எல்லாமே எடுக்கணும். We are teaching aptitude, GS and technical. Okay, badges are open. Okay, badges are open. Fine. Again, don't waste your time and for my students. சரியா, ஸோ தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. Any doubts you can ping me in Telegram. ஸோ டெலகிராமில் போஸ்ட் பண்ணுங்க. I'll clarify the doubts then and there. சரியா, அப்பயே டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ டுமாரோ வில் see with a good session. ஓகே, ஸோ சீக்கிரம் அந்த ஸ்ட்ரக்சரை முடிச்சுட்டு அடுத்த சப்ஜெக்ட் போயிடலாம். இன்னும் 2 இல்லை 3 கிளாஸில் முடிச்சிருவேன். சரியா, ஷெட்யூல் வந்து டென்டேட்டிவ் தான். நான் கொடுக்குற ஷெட்யூல் வந்து டென்டேட்டிவ் தான். ஓகே, தட் வில் பி சேஞ்ச் அக்கார்டிங் டு அவர் கண்டென்ட். ஓகே, இது முடிஞ்ச என்விரான்மெண்டல் இருக்கும். சரியா, ஆஃப்டர் திஸ் வில் ஹேவ் என்விரான்மெண்டல். ஓகே, ஃபைன். தேங்க்யூ. ஹேவ் எ நைஸ் டே. ஹாப்பி டே. குட் நைட் ஆல். குட் நைட். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல செஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். Thank you all.